அற்றமும் காக்கும் அஞ்செழுத்தை அன்போடு பற்றிய உணர்வினால் பதிகம் பாடினார். இப்போ பெருமானுடைய திருவருள் துணை கொண்டு நிற்க அஞ்செழுத்து திருப்பதிகத்தை அருளுகிறார். அப்ப சுவாமிகளுடைய திருப்பதிகத்துல நால்வர் பெருமக்களுடைய திருப்பதிகத்திலுமே அஞ்செழுத்து நமக்கு இருக்கு. அப்ப அந்த அஞ்செழுத்தினுடைய சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இறைவனுடைய மந்திரமாகவும் இறைவனுடைய வடிவமாகவும் இறைவனுடைய திருப்பெயராகவும் இருப்பது அந்த அஞ்செழுத்து. அதுவே அவனுக்கு வடிவம், அதுவே அவனுக்கு பெயர், அதுவே நாம் உச்சரிக்க வேண்டிய மந்திரம். இது நமசிவாய. சரிங்க, நமசிவாயன்னு சொல்லணுமா நமச்சிவாயன்னு சொல்லணுமா? எல்லாத்துக்கும் அது ஒரு குழப்பம். எதுங்கய்யா? சரி, நமச்சிவாயவா நமசிவாய். நமசிவாயன்னு சொன்னீங்கன்னா மந்திரம், நமச்சிவாயன்னு சொன்னா பெயர். நமச்சிவாயம் நமச்சிவாய அப்படிங்கிறதுங்க பெயர். அப்போ பெயரை சொன்னா சரியா மந்திரத்தை சொன்னா சரியான்னு கேட்டீங்கன்னா, பெயரை சொன்னாலும் மந்திரத்தை சொன்னாலும் பலன் உண்டு. நீங்க பெயரை நமச்சிவாயன் பொதுவா உச்சரிச்சீங்கன்னா அதற்குரிய பலன், நமசிவாயங்கிறத பொதுவா உச்சரிச்சீங்கன்னா அதுக்குரிய பலன். இதே நமசிவாயங்கிறது குருநாதருடைய வாக்கிலிருந்து மொழி மாற்றமாய் நம்ம செவியில போய் அறிவுல போகுதுன்னா அதற்கான பயன் வேறு. ஒரே எழுத்து தான், அஞ்சு எழுத்து தான். இப்போ அஞ்சு எழுத்துங்கிறதே நமசிவாய மட்டும்தான் அஞ்சு எழுத்தான்னு கேட்டா இல்லை. நமசிவாய, சிவாய நம, சிவய, சிவ, சி, இந்த அஞ்சுமே அஞ்சு எழுத்து தான். என்னங்க, ஒரு எழுத்தான கடைசியில் இருக்கு, எப்படி அஞ்சு எழுத்துன்னு சொல்றீங்கன்னு கேட்டா, அஞ்சு எழுத்திற்குரிய பொருள் சிவம் மட்டுமே. சுத்தி நீங்க பொதுவா நீங்க அஞ்சு எழுத்து நமசிவாயன்னு சொன்னா அது அஞ்சு பொருள் இருக்கு. அஞ்சு பொருள் என்னென்ன? நாங்கிறது திரோதான சக்தியையும், மா என்பது மலமாகிய ஆணவ மலத்தையும், சி என்பது சிகாரமாகிய சிவத்தையும், வா என்பது வகாரமாகிய வகரத்தையும், யா என்பது உயிராகிய ஆன்மாவினையும் குறிப்பது பொதுவா. சரி, இப்ப சுருக்கி சீன்னு மட்டும் வந்தா இந்த சீக்குள்ளதான் எல்லாமே அடக்கம். சி என்பதிலிருந்து தான் இது எல்லாமே. சீயிலிருந்து தான் வகாரமாகிய சக்தி விரிஞ்சது, சீயிலிருந்து தான் யகாரமாகிய உயிர் தொழில்படுகிறது, சீயிலிருந்து தான் நகாரமாகிய திரோதான சக்தி தொழில்படுகிறது, சீயிலிருந்து தான் மகாரமாகிய ஆணவ மலம் கெடுகிறது. எனவே சீன்னு சொன்னாலும் அஞ்சு எழுத்து தான். சரி, எல்லாருமே எல்லா எழுத்தையும் உச்சரிக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நாம எல்லாம் சொல்லிட்டு தான் இருக்கோம். சிவசிவா சிவசிவான்னு சிவசிவான்னு யாராவது சொல்ல. ஏன்னா மற்ற மந்திரத்தை சொல்றதை விட எல்லாருமே என்ன சொல்லுவோம்? சிவசிவா சிவசிவ. சிவசிவ அப்படிங்கிற வார்த்தை நம்மிடத்தில் இருக்கக்கூடிய நமக்குரிய மந்திரம் அல்ல. இப்போ நாம சொல்றது என்ன? சிவசிவன் சொல்றோமே, இது பெயர் அளவில் சொல்கிறோம். நாம சொல்றது என்னங்க? பெயர் அளவில் சொல்றோமே தவிர மந்திரத்துக்குரிய நமக்குரிய மந்திரம் அல்ல. அது ஆச்சாரிய அபிடேகம் பெறுகிறவங்களுக்குரிய மந்திரம். அது மந்திரத்தினுடைய படிநிலை. நமக்கு அடிப்படையில் மந்திரம்னா எதுன்னு கேட்டீங்கன்னா நமசிவாயத்தான் முதல் மந்திரம். தூள பஞ்சாக்கரம். ஏன்? உலகியலை நோக்கி விரும்பி இருப்பவர்களுக்கு உலகியல் விருப்பம் கெடும்படி கொடுப்பது எதுங்க? நமசிவாய். முதல் மந்திரத்தை என்ன பண்றாருங்க? அறிவுல வைக்கிறார். வச்ச என்ன ஆகும்? இந்த நமசிவாயத்தை சொல்ல சொல்ல என்னன்னு கேட்டீங்கன்னா சிவாய நம என்கிற மந்திரத்தின் மேல விருப்பம் வரும். அப்படின்னு என்ன? முதல் சிவம், அப்புறம்தான் உலகம். இப்போ நம்ம மந்திர உபதேசம் பெறும்போது நான் எங்கே போய் எப்படி பெற்றேன்? எனக்கு எல்லாம் என் வீடு தாங்க, என் குடும்பம் தாங்க. சரிங்களா? அப்போ மந்திரத்தை வாங்கிட்டு உச்சரிக்க ஆரம்பிச்சோன்னா குடும்பத்தில் விட்டுருவோமா? சில குடும்பத்தின் மீது இருக்கக்கூடிய பிடிப்பை நாம் விடுவோம், குடும்பத்தை விட்டு போறதில்லை. என்ன பிடிப்பு? அவங்க இல்லைன்னா எனக்கு எதுவுமே இல்லைங்க நிலைமை மாறி. யார் இல்லைனாலும் சிவம் இருக்குயா, யார் இல்லைனாலும் சிவம் இருக்குயா அப்படிங்கிற உறுதிப்பாட்டை கொஞ்சம் கொஞ்சமா அறிவுல ஏற்றுவார். நம்மளுடைய சமய வழிபாடாகிய சைவ சமயம் நம் அறிவுல நம்பிக்கையை கொடுக்கும், வருகிற துன்பங்களை எதிர்கொள்கிற பக்குவத்தை கொடுக்கும். அது இல்லாம தான் அப்படியே கலங்கி போய் நிற்கிறோம். வர துன்பத்தை எதிர்கொள்ள முடியாம தான் என்ன ஆயிரும்? உடஞ்சு போயிட்டுங்க அப்படிங்கிற. என்ன ஒய்யா உடஞ்சு? துன்பத்தை எதிர்கொள்ள முடியல, இலகிய நிலையில இருக்கிறோம். அந்த இலகிய நிலையெல்லாம் பெருமானுடைய அஞ்செழுத்து என்ன பண்ணாங்க? உறுதிப்பாட்டோட நிற்கிறது செய்யும். எனவே இந்த திருப்பதிகத்தை நாயனார் அந்த கடலுக்குள்ள போட்ட போது அருளிய திருப்பதிகம். அந்த பதிகத்தை பாடுகிற போது அங்க என்ன பண்ணில் பாடுறார்? காந்தார பஞ்சமும் பகுத்திருக்கிறார். இந்த
இந்த காந்தார பஞ்சம பண்ணினுடைய சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா நீரிலிருந்து வரக்கூடிய துன்பத்தை நீக்கக்கூடியது. காந்தார பஞ்சமம் நீரினால தண்ணீரினால் வருகின்ற இடர்பாடுகளை நீக்குவது காந்தார பஞ்சமத்தினுடைய சிறப்பு. இது கேதார கவுளை ராகம். அந்த பதியம் என்ன பதியத்தில் பண்ணில் பாடியிருக்காரோ அப்படியே சைக்கிளாக வச்சிருப்பார். பல முறை பார்த்தது தான். நீங்கள் பதியம் பாடுகின்ற போது என்ன பண்ணும் அந்த பன்முறையிலே நிறைய இடத்துல வச்சிருப்பார். ஆனால் சொற்றுணை வேதியன் பண்ணது எப்படியோ அதே பதியம் இங்கே வச்சிருக்கிறார். சொற்றுணை வேதியன் என்னும் தூய் மொழி. சொற்றுணை சொல்லுக்கு துணையாக இருக்கக்கூடிய இறைவன். நம்மளுடைய சொல்லுக்கு வாக்குக்கு யார் துணையாக இருக்கிறாங்க? சிவம். எப்படி கொஞ்சம் அப்படி நீங்கள் புறப்பட்டு அப்படி பயணிச்சிங்கன்னா நம்ம சொல்லு எப்படிலாம் இடம் மாறி வருது. மூலாதாரத்தில் சூக்குமை, பிறகு தொப்புள்ள பைசந்தி, நெஞ்சில் மத்திமை, வாக்கில் வைகரி. இதுதான் நம்மளுடைய சொல் பிரயாணிக்கக்கூடிய பயணம். நம்ம சொல் எங்கெங்கெல்லாம் உருமாறுதுன்னு கேட்டிங்கன்னா உருவே இல்லாமல் இருக்கக்கூடிய இடம் மூலாதாரம். உருவெல்லாம் உருவாகிய இடம் தொப்புளாகிய அந்த பைசந்தி. உருவங்கள்லாம் வார்த்தைகளாக உருவாகிய இடம் நெஞ்சு. நெஞ்சிலிருந்து அதை வெளிப்படுத்துகிற நிலையில் வருவது வைகரி. வைகரி என்பது 2 தூளம். சூக்கும வைகரி. சூக்கும வைகரி கண்டத்தோடு நிற்கும். தூள வைகரி என்பது வாயில வெளிப்பட்டு வரும். சரிங்களா? அப்போ மூலாதாரத்தில் அந்த நாதம் இருக்குது பாருங்க. அந்த நாதம் எங்க இறைவன் நமக்கு சொற்பிரபஞ்சம் பொருட்பிரபஞ்சம் 2 வச்சு தான் இந்த உயிருக்கு என்ன பண்றாருங்க? வினை கழிவுகளை கழிக்கிறார். நமக்கு எதுக்கு இந்த உணவை கொடுத்திருக்கிறார்? எதுக்கு இந்த பிறப்பை கொடுத்திருக்கிறார்? வினை கழிய வேண்டும். வினை கழிவதற்கு இறைவன் வகுத்திருக்கக்கூடிய நிலைப்பாடு என்னன்னு கேட்டீங்கன்னா உடம்பை கொடுத்திருக்கிறார். இந்த உடம்பு 2 வகையில் இருக்கு. இந்த உடம்பு 36 கருவிகள் கூடனது. அந்த 36 கருவிகளை 2ஆ வகுத்தீங்கன்னா ஒன்று பொருட்பிரபஞ்சம், இன்னொன்று சொற்பிரபஞ்சம். இந்த சொற்பிரபஞ்சம் தான் இறைவன் நமக்கு நாதமாக வழங்கக்கூடிய சுத்த தத்துவம். இல்லை, அந்த நாதத்தையும் அந்த பொருட்பிரபஞ்சம் சொல்லக்கூடிய அசுத்த மாயை, இந்த மாயை சுத்த மாயை. சுத்த மாயையில சுத்த பவனத்தில் நாதமாக புறப்பட்டு இங்கே அசுத்த மாயில பொருளாக சேர்த்து என்ன பண்றாரு? உடம்புல 2ஐயும் இணைத்து வைக்கிறார். அந்த இணைத்து வைக்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய மூலாதாரம் தான் உயிரினுடைய அடிப்படையான இடம். அந்த அடிப்படையான இடத்துல என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா இந்த நாதத்தை கொண்டு போய் இணைக்கிறார். இந்த நாதம் அங்கிருந்து புறப்படுகிறது. புறப்பட்டு தொப்புள்கிட்ட வரும் பொழுது அது என்னாகும்? சொல் எல்லாம் என்ன ஆயிருன்னு கேட்டீங்கன்னா உருவாகும். சொல்லு வேறு வேறு தனித்தனி தன்மையா இருக்காது. அதை சொல்லுன்னா எழுத்து இல்லைங்களா? கலை, எழுத்து, வண்ணம். இது எப்படி பிரயாணிக்கும் தெரிஞ்சுக்கங்க. எழுத்து, புவனம், சொற்பிரபஞ்சம் பார்த்தீங்கன்னா தத்துவம், கலைகள், புவனம். தத்துவங்களாகவும் கலைகளாகவும் புவனமாகவும் பொருட்பிரபஞ்சம் இருக்கும். சொற்பிரபஞ்சமாக எது இருக்குன்னு கேட்டீங்கன்னா எழுத்து, வண்ணம், பதம். இல்லை, இப்போ எங்க எழுத்து உருவான்னு கேட்டீங்கன்னா இருதயத்தில் வந்துதான் எழுத்து உருவாகும். அது வரைக்கும் எழுத்து உருவாகாது. எழுத்து எப்படி ஆயிருக்கும்? எழுத்தெல்லாம் உருவாகக்கூடிய வடிவமாக தொப்புள்ள இருக்கும். எப்படிங்கிறது நம்ம சிவபிரகாசத்துல தான் சொல்லுவார். முட்டை, மயில் முட்டையில என்ன இருக்கும்? வண்ணம். எல்லா வண்ணமும் இருக்கும். அந்த வண்ணம் முட்டையில உடைச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். முட்டையில உடைச்சு பார்த்தா வழக்கம் போல வெள்ளையும் மஞ்சள் தான் தெரியும். ஆனால் அதுல என்ன இருக்கு? மயிலுடைய அத்தனை வர்ணங்களும் அது இருப்பது போல நம்ம இடத்துல வயிற்றுல எப்படி இருக்கும்? இந்த சொற்கள் எல்லாம் எழுத்துக்கள் எல்லாம் கலந்து இருக்கும். அந்த எழுத்து கலந்து இருக்கிறது பிறக்கக்கூடிய இடம் இருதயம். அது உருவாகக்கூடிய இடம் வாக்கு. இல்லை, இந்த வாக்கு என்பது நமக்கு உயர்ந்ததாக கொடுக்கப்பட்ட ஒன்று. எனவே நம்மளுடைய இறைவன் இந்த சொல்லுக்கு துணையாக இருக்கிறான். ஏன் சொல்லுக்கு துணையாக இருக்கணும்? அவன் நாத தத்துவத்தை செலுத்தவில்லைன்னா நமக்கு வாக்கு எழாது. இல்லை, இப்போ நாக்கு இருக்கு, பேச முடியல, ஊமைங்கிறோம். சரிங்களா? ஏன் என்ன எப்படி ஊமையாச்சு அப்படின்னு கேட்டா இங்க நாதத்தினுடைய செயல்பாடு இல்லை. புரியுதா? நாதம் என்ன ஆகல? நாதம் உருவாகும், நெஞ்சு வரைக்கும் வரும். நெஞ்சிலிருந்து அந்த மத்தியம் என்ன ஆகுதுங்க? அதுக்கு மேல வாக்காக வர தூள வைகரி, சூக்கும வைகரி வேலை செய்யும். எனவே இறைவன் தான் சொல்லுக்கு துணையாக இருக்கும். அதனால என்ன சொன்னாருங்க? சொற்றுணை வேதியன் என்னும் தூய மொழி. என்ன தூய மொழி? இந்த மொழி நிறைமொழி மாந்தர ஆணையில் கிளந்தது என்பதனால் அது
தூயமொழி. மற்ற வார்த்தையெல்லாம் குறைமொழி. நம்ம பலமுறை பார்த்தது. வாக்கு இறைவனை பற்றி பேசுனீங்கன்னா அது எப்பயுமே நிறைமொழி. எந்த வார்த்தையை நீங்க சாமியை பத்தி பெருமானை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம்னா அது என்னதுங்க? நிறைமொழி. அது நிறைமொழியாக இல்லாம எப்போ குறைமொழியாகுது? நம்மை பற்றி பேசும்போது குறைமொழியாகும். சிவபெருமானை பற்றியே பேசும்போது நான் தான் செய்தேன்னு சொன்னீங்கன்னா அது குறைமொழி. எனவே நிறைமொழியாக இருப்பதனால என்னும் தூய்மொழி நற்றமிழ் மாலையா, நற்றமிழ் மாலையா நமச்சிவாய என்று. நற்றமிழ் மாலை என்று சொல்லக்கூடிய நன்மை பொருந்திய தமிழ் மாலையாகிய நமச்சிவாய என்று சொல்லக்கூடிய திருப்பதிகத்தை அற்றமுன் காக்கும் அஞ்செழுத்தை அன்போடு பற்றிய உணர்வினால் பதிகம் பாடினார். அற்றம் அப்படிங்கிறது துன்பம், துன்பத்தை வாராமல் காக்கின்ற சாதனம். அற்றம் முன் காக்கும் அஞ்செழுத்து. அற்றம் என்ன அப்படின்னாங்க? துன்பம். அறிவுக்கு என்ன லட்சணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அறிவு துன்பம் வராம காக்கும். அறிவுன்னு ஒரு அதிகாரம் வச்சிருக்கிறார் வள்ளுவர் பெருமான் இல்லைங்களா? அந்த அறிவுல என்ன சொல்லும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா அறிவுக்கு இலக்கணம்னு கேட்டீங்கன்னா அற்றம் முன் காக்கும். அறிவு துன்பம் வராமல் காக்கும். சென்ற இடத்தால் செலவிடா தீரூரி நன்றின்பால் உய்ப்பது அறிவு. அறிவுக்கு என்ன லட்சணம்? சென்ற இடத்தில் செலவிடா. நினைச்ச இடத்துக்குலாம் போகக்கூடாது. அங்க போகலாமா வேண்டாமா அப்படி யோசிக்க வைக்கும். அறிவு குறைவா இருந்து என்ன நடப்போ செலவிடா தீது ஓரி. நம்ம கிட்ட வரக்கூடிய தீமை என்ன பண்ணா கெடுக்கும், நன்றின்பால் உய்க்கும். இதுதான் அறிவுக்குரிய லட்சணம் இல்ல. அதுல சொல்லும்போது சொல்லுவார் அற்றம் காக்கும். அற்றம் என்னங்க? துன்பம் வராமல் காக்கும். அது போல இங்க அற்றமுன் காக்கும் அஞ்செழுத்தை. என்ன அற்றமுன் காக்கும்? அஞ்செழுத்தை ஓதும் போது நம்ம அறிவுக்கு அறியாமை விலகுதுங்க. வேற ஒண்ணும் இல்லை. அஞ்செழுத்தை சொல்ல சொல்ல நம்ம அறிவில் இருக்கக்கூடிய அறியாமைனாவது விலகி கொண்டு இருக்கு. அறியாமை விலகிச்சுனாலே தன்னை போல என்ன ஏற்படும்? அறிவு விலங்குனாவே துன்பம் தான். வழக்கமா சொல்லக்கூடிய ஒரு உதாரணம் தான். பள்ளிக்கூடத்துல மாணவன் தேர்வு எழுதுறான். தேர்வு எழுதி வந்த மாணவன் தேர்வு என்ன ஆயிடுறான்? ஒரு மாணவன் அழுதுட்டு உட்காந்துருக்கிறான். ஒரு மாணவன் ரொம்ப சந்தோஷமா குதிச்சுட்டு இருக்கிறான். ஏன்டா அழுகிற, ஏன்டா துன்பத்தில் இருக்கிற, ஏன் அழுகுறேன்னு கேட்டான்னு சொல்லுவாங்க. தேர்வில் நான் மதிப்பெண் குறைவாக வாங்கிட்டேன். ஏன் தேர்வில் மதிப்பெண் குறைவாக வாங்கினேன்? தேர்வை சரியே எழுதலை. நான் படிச்சுட்டு போனதெல்லாம் ஞாபகம் இல்லை. அறிவு என்ன ஆகலை? விளங்கலை. அறிவு விளங்கலை. தேர்வை சரியாக எழுத முடியவில்லை. அதனால் தேர்வில் மதிப்பெண் குறைவு துன்பம். ஏன்னா ஒருத்தன் நல்லா மாதிரி எழுதுனா மதிப்பெண் 100% வாங்கினா 100% வாங்கினா நம்ம மகிழ்ச்சி. எப்படி எழுதுனேன்? நல்லா படித்ததெல்லாம் ஞாபகம் வந்து அறிவு விளங்குச்சு. அதனால் என்னாச்சு? எழுதி தேர்வில் வெற்றி பெற்றேன் அப்படின்னா அறிவு விளக்கம் பெற்றால் இன்பம், அறிவு விளக்கம் பெறவில்லை என்றால் துன்பம். நமக்கு எப்படி இருக்குன்னு நாம யோசிச்சு பாருங்க. அறிவு விளக்கம் பெறாத போதுதான் நம்மளுக்கு இன்பமா இருக்கு. அறிவு உதாரணம் சொன்னா சரியா, இரவு உறங்கி எழுந்திருக்கிறோம். உறங்கி எழுந்தது என்ன? அறியாமையா அறிவு விளங்கிய இடமா? தூங்க போயிட்டோம். தூங்க போன போது அறிவு என்ன ஆயிடுச்சு? ஒடுக்கத்துக்கு போயிடுச்சு. ஆன்மாவே ஒடுக்கத்துக்கு போயிடுச்சு. ஆன்மாவோட குணம் என்ன ஆயிடுச்சு? ஒடுக்கத்துக்கு போயிடுச்சு. அப்ப நம்ம அறியாமைக்கு தான் போயிருக்கிறோம். அறியாமைக்கு போனது நமக்கு இன்பமா துன்பமா? அறியாமைக்கு போனா துன்பம் இல்லையா? நாம என்ன நினைக்கிறோம்? தூங்கி எழுந்துச்சு, அப்பா சந்தோஷமா தூங்கி எழுந்துச்சு. தூங்கி எந்திரிச்சு தூக்கம் இல்லையா? ஒரே வருத்தம் இல்லைங்களா? விழிப்புல வைத்திருக்கிறது பூரா இன்பம் தான். நமக்கு அப்படி அறிவு என்ன பண்றதில்ல, நம்ம ஏற்றுக்கொள்வது. நம்ம அறியாமையில் இருப்பதனால என்ன நினைக்கிறோம்? அறியாமை தான் இன்பம் நினைச்சுக்கிறோம், அறிவு தான் துன்பம் நினைக்கிறோம். எனவே அற்றமுன் காக்கும் அஞ்செழுத்தை அன்போடு பற்றிய உணர்வினால். 3 சொல்லு கவனிக்க வேண்டிய சொல். அன்போடு பற்றிய உணர்வினால். உணர்வு மனம், பற்றுதல் உடம்பு, அன்போடு சொல்லியது. அப்ப வாக்கு மனம் காயம் 3னாலும் அந்த அஞ்செழுத்து என்ன பண்ணாருங்க? பற்றிய உணர்வு. சொன்ன அஞ்செழுத்து எப்படி சொன்னாருன்னு கேட்டீங்கன்னா, அஞ்செழுத்து கை சுட்டுது சரிங்களா, மனசு நினைக்குது, வாய் சொல்லுது. 3 ஒரு கோட்டில் வருதான்னு கேட்டா சரிங்களா, 3 பேரும் ஒரே கோட்டில் வரமாட்டேங்கிறான் சரிங்களா. இவங்க 2 பேரும் கம்பெனி கூட்டணி போடும்போது அவர் என்ன பண்றாரு? உங்க கூட்டணி எனக்கு செல்லாதுன்னு அவர் சொல்றாரு இல்ல. அவர் 2 பேரும் கூட்டணி சொல்லும் போது மனமும் செயலும் ஒத்து போகும்போது வாய் என்ன பண்ணுது? நான் கூட பேசலாம்
உங்களோட கவுட்டி வைக்க அப்படி இவர் சண்டை போடுறாரு. வாக்கும் மனமும் ஒத்து போகும்போது செயல் என்ன ஆகுது? சரிங்களா? இதில் எல்லாத்துக்கும் மூலமாக இருப்பது மனம்தான் இல்லை. அதனால தான் மனதை செம்மைப்படுத்துவது தான் முக்கியமான வேலை. மனம் அது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க தேவையில்லை. ஜெபிக்க வேண்டாமா? அப்பா என்ன புரிஞ்சுக்கலாம். மனம் அது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாமா? மனம் அது செம்மையானால் மந்திரம் உள்ள தன்னை போல ஜெபிக்கும். நீங்கள் தனியாக உட்காந்து ஜெபிக்க ஜெபிக்கிறது வரைக்கும் ஜெபிக்கிறது எதுக்கு? ஜபம் செய்ய செய்ய அறிவு ஆனந்தமாச்சுன்னா. அதனால தான் நம்ம நம்பியாக பெருமான் நான் மறைக்கணும் நான் சொல்லும் நமச்சிவன். நானே மறந்து போனாலும் என்னுடைய நாக்கு என்ன பண்ணான்? 5 எழுத்து மந்திரத்தை உச்சரி. இது கண்டிப்பான அனுபவத்தினால் கிடைப்பது. இந்த அனுபவம் எப்போ ஏற்படும்? பயிற்சி இடைவிடாது செய்யணும். காலையில் எழுந்திருச்சா உறுதிப்பாட்டோட திருச்சிற்றம்பலம் அப்படி சொல்லாமல் எழுந்திருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? கஷ்டப்பட்டு முட்டி போது திருச்சிற்றம்பலம் சொல்லி எழுந்திருக்கணும். பழகிருச்சுன்னா நம்ம போல எழுந்தவங்க என்ன ஆகுங்க? எந்த விதமான இடைப்பாடுனாலும் திருச்சிற்றம்பலம் தான் பண்ணும். அதுதான் சொல்லணும். அப்படி புரியுற மாதிரி சொல்லி வச்சுக்கோங்க. எழுந்தோடனே திருச்சிற்றம்பலம் புகழியவன் கலவு போட்டு இப்படிதான் வரும். வேற எதுவுமே அடி எழுந்திருக்கும் போது நம்ம நினைச்சதான் சொல்றதில்லை. அது நினைச்சு சொன்ன காலம் உண்டு. இப்பெல்லாம் எப்படி சொல்லணும்னு கேட்டீங்கன்னா திருச்சிற்றம்பலம் நமச்சி எந்திரிச்சோம் புகழியவன் கலவு போட்டு ஆளிமிசை கல் மிதப்பில் அணைந்து வர ஆடி போற்றி வாடிது அப்படின்னு சொல்லி தொல்லை இருந்து சொல்லுங்க. அது பாட்டில் கிட்டத்தட்ட கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தோம் நிஜமா சொன்னமா இல்லையா? சொல்லிட்டு போயிடும். கிட்டத்தட்ட 4 பதிவும் கடந்திருக்கும். நிஜமா சிவபுராணம் சொன்னோமா? சிவபுராணத்தின் இடத்துல சொல்லி முடிச்சோமா அப்படின்னு அறிவு நினைச்சிட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா அது நம்ம அறிவோடு கலந்து பிரயாணம். இதுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் பிரயத்தனப்படணும், கொஞ்சம் பயிற்சி எடுக்கணும். ஆரம்ப காலத்தில் எவ்வளவோ ஞானசம்பந்த பெருமாள் அருமையாக சொல்கிறார். சடையாயினவாள் அப்படிங்கிற திருப்பதித்தில் வலுவால் பெருமான் கடல் வாழ்க என எழுவாள் நினைவாள் இரவும் பகலும் வலுவாள் பெருமான் கடல் வாழ்க என எழுவாள் நினைவாள் இரவும் பகலும். அப்படிதான் அவள் எழுவாள். அப்படிப்பட்டவளை தொழுவாள் அவளை துயராக்கினையே. நியாயமா சாமி? இரவும் பகலும் தொழுதுட்டு இருக்கிறவளை போய் நீ துயராக்கலாமா? அப்படி ஞானசம்பந்த பெருமாள். அப்போ இரவும் பகலும் துஞ்சிருள் காலை மாலை தொடர்ச்சியை மறந்துடாது. துஞ்சும் போதும் எத்தனை இடத்துல சொல்றாரு சரிங்களா? துஞ்சலும் துஞ்சல் இல்லாத போழ்திலும் நெஞ்சகம் 5 நினைவின் நாள்தோறும். எனவே அப்போ நம்மளுடைய பெருமான் சொற்றுணை வேதியம் என்னும் தூய்மொழி நற்றமிழ் மாலை எப்படி பாடினாங்க? அன்போடு பற்றிய அன்பு என்பது உயிரினுடைய இச்சை, பற்றுதல் என்பது உயிரினுடைய செயல், பற்றிய உணர்வு என்பது உயிரினுடைய அறிவு. மூனை பார்த்துங்க. அன்போடு பற்றிய உணர்வுனா அன்பு உயிரினுடைய இச்சை, பற்றுதல் உயிரினுடைய செயல், உணர்வு என்பது உயிரினுடைய அறிவு. இந்த 3 என்ன கேட்டீங்கன்னா இந்த 3 சேர்ந்து செஞ்சீங்கன்னா தான் இறை வழிபாடு முழுமை பெறும். இறை வழிபாடு முழுமை எப்போ பெறும் கேட்டீங்கன்னா நம்ம அறிவும் செயலும் இச்சையும் 3 உருவோட்டில் மனம் வாக்கு காயம் 3மே மனம் இச்சைப்படுங்க. மனம் இச்சைப்படும், அறிவு நினைக்கும், செயல்பாடு உடம்பினால் நிகழும். இல்லை இப்போ மனம் வாக்கு காயம் அறிவு இச்சை செயலாம் ஒத்து இருந்தது. அப்படி என்ன பண்ணாங்க? அந்த 5 எழுத்து திருப்பதியத்தை அப்படி பாடினார் நாயனார். அருமையான திருப்பதியம். நீ ஒரு முறை பாடி பாருங்க, தெரிஞ்சுக்கணும்.